என்ன சுரேஷ், நான் தான் சொல்றேன்ல, நீங்க அவரை கூப்பிட்டீங்க, அவர் வரல. சோ வாட்? இல்ல சௌமியா, அவர் என்ன இப்ப அந்த அளவுக்கு வெறுக்கிறாரு. ஒரு அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னா கூட இருந்து மகனா பாக்குற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. என் கோபத்தை ஏத்துக்கிற அப்பா என் பாசத்தை மட்டும் மறுக்கிறாரு. என் மேல்தான் தப்பு. என் மேல இந்த கோபத்துல தான் ஹோட்டல்லே சாப்பிட போனாரு. சரியோ தப்போ நான் அதை அனுமதிச்சிருக்க கூடாது. இன்னைக்கு அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல எங்க இருக்காருன்னே தெரியாம இப்போ ஒரு கூட இருந்து யார் பாத்துக்கிறாங்கன்னே தெரியலையே. ஃபுட் பாய்சன் கொஞ்சம் சிக்கல் வேற. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? பெரிய மாமாவுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? ஆமா. ஐயோ, அவர் சின்ன வலிய கூட தாங்க மாட்டாரே. எப்படி மாமா ஃபுட் பாய்சன் ஆச்சு? காலையில என்ன சாப்பிட்டாரு? தெரியல தாரணி. தாரணி, நாங்க பேசுறத ஒட்டு கேட்டியா? உனக்கு என்ன தெரியும் என் மாமாவை பத்தி? அவர் எவ்வளவு தங்கமானவர் தெரியுமா? மாமா, அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க மாமா? கூட யார் இருக்கா? அத்தை சுஜாதால இருக்காங்கல்ல? அங்க மாமாவுக்கு ஃபுட் பாய்சன்னா நீங்க எதுக்கு மாமா வேலைக்கு வந்தீங்க? லீவ் போட்டிருக்கலாம்ல? சொல்லுங்க மாமா, பெரிய மாமா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? நான் வேணா போய் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். தெரியல தாரணி. தெரியலையா? என்ன மாமா சொல்றீங்க? அப்ப பெரிய மாமா கூட வேற யார் இருக்கா? தனியாவா இருக்காரு? சார், உங்க போனை கொடுங்க சார், ஒரு போன் பண்ணிக்கிறேன். தரமா. தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா. மாமா, அவர் போனே எடுக்கல மாமா. எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது தாரணி. எனக்கு தெரியும் மாமா, எல்லா தப்பும் என் மேலதான். நான் தானே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். மாமா, நீங்க என்ன வேணா அடிங்க திட்டுங்க, அதுக்காக பெரிய மாமாவை பக்கத்துல இருந்து பார்க்காம விட்டுறாதீங்க. அவர் பாவம் மாமா, உங்களை விட்டா வேற யார் இருக்கா? அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்லுங்க மாமா, நானாவது பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். சொல்லுங்க, எந்த ஹாஸ்பிட்டல்? தெரியல தாரணி. அந்த அளவுக்கு பெரிய மாமா மேல கோவமா இருக்கீங்க. பாவம் மாமா அவரு. நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நீ போ. என் மேல வேணா கோவப்படுங்க மாமா, ஆனா பெரிய மாமாவை பாத்துக்கோங்க. என்ன சுரேஷ், இந்த அளவுக்கு அவ சீன் போடுறா? பெரிய மாமான்னு ஆக்டிங் எல்லாம் பெருசா இருக்கு. சௌமியா, என்ன சௌமியா, நடிப்புக்கு உண்மைக்கு வித்தியாசம் தெரியாது? எனக்கு தாரணியா பிடிக்காது, உண்மைதான். அதுக்காக அவன் அப்பா மேல வச்சிட்டு இருக்க பாசம் பொய்யாயிடுமா? என்ன சௌமியா நீங்க அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம சட்டுன்னு வார்த்தையை விடுறீங்க? தாரணிக்கு எங்க அப்பா அண்ணா உயிர். இன்னும் சொல்ல போனா நான் எங்க அப்பாவை நேசிக்கிறதை விட தாரணி ஒரு படி மேலதான் நேசிப்பா. எனக்கு தெரியும் சௌமியா, இப்ப கூட எங்க அப்பா போன் எடுக்காததுக்கு காரணம் நான் தான் வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணிருப்பேன் நினைச்சவர் எடுக்கல. இதே தாரணியா உங்க அம்மாவோ வீட்டுல இருந்து போன் பண்ணினாங்க, அடுத்த நொடியா போன் எடுத்திருப்பாரு. தாய் மாமான்ற உறவு அவ்வளவு லேசான உறவு இல்ல. தாரணி நிஜமாதான் அழுதா. இன்னைக்கு முழுக்க அவ சாப்பிட மாட்டா, அது தெரியுமா உங்களுக்கு? சட்டுன்னு புரிஞ்சுக்காம நடிப்புன்னு சொல்றீங்க. சாரி சுரேஷ். இல்ல சௌமியா, நான் போய் அப்பா பார்க்கணும். ஐயோ அம்மா, வாடா செல்லம். அச்சச்சோ, என்னம்மா ஆச்சு? இப்படி கட்டெல்லாம் போடுற அளவுக்கு? விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டாமா. என்னம்மா இப்படி அசால்ட்டா விட்டுட்டு குழந்தை கீழே விழுந்துடுச்சுன்னு சொல்றீங்க? இந்தாங்க, குழந்தைக்கு தேவையான மருந்தெல்லாம் இதுல இருக்கு. யாரும்மா இவங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க அம்மா என் பினாயில் கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. குழந்தைய வீட்டுல விட்டு வர சொன்னேன், ஆனா வீட்டுல குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் விட்டுட்டேன். கவனமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனா திடீர்னு இப்படி ஆயிடுச்சுமா. அம்மா, பில்லெல்லாம் நான் செட்டில் பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைய கவனமா பார்த்துங்க, சரியா? நான் வரேன். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அவங்க என்னமோ நீ ஃபினாயில் கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போறேங்கிறாங்க. என்னம்மா நடக்குதுங்க? ஆமா திலகா, நான் வேலைக்கு போறேன். அம்மா, நீ என்னடி செய்வ சொல்லு, நீ என்னதான் செய்வ? முதல்ல நீ யாரை கேட்டு வேலைக்கு போன? நீ படுற பாட்டை பார்த்து நான் கேட்கணுமாடி? நான் வேலைக்கு போனா உனக்கு ஒத்தாசையா இருக்கும் தாண்டி நான் போனேன். அம்மா, என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? ஆமாண்டி,
உன்னை எம்டி வீட்டு வேலையில இருந்து தூக்கிட்டாரு, 5000 வராதுன்னு புலம்புன. நான் என்னடி பண்ணுவேன்? நம்ம கிட்ட என்னடி இருப்பு இருக்கு? போது திலகா, எனக்கு நீ மகளா பிறந்து பட்ட பாடு. அதனால தாண்டி வேலைக்கு போன. முதல்ல 5000 தர, போக போக அதிகமாக்குறேன்னு சொன்னாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சா கடன் அடைச்சிடலாம்ல. அதுக்காக நீ குழந்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவியா? இல்லடி, நான் கவனமா தாண்டி பாத்துக்கிட்டேன். அதான் நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தெரியுதே. இனி இந்த மாதிரி வேலைக்கு போறேன் அது இதுன்னு சொல்லி முட்டாள்தனமா எதையாவது பண்ணி வைக்காத. எதை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இல்ல திலகா, அம்மா, நீ என் புள்ளைய பாத்துக்கிட்டா மட்டும் போதும். அதுவே நீ எனக்கு செய்யற பெரிய உதவி. இப்படி வேலைக்கு போறேன்னு ஏதாவது செஞ்சு இதை விட பெருசா ஏதாவது நடந்தா என்ன பண்றது? சரி விடு திலகா. ஆனா ஒரு விஷயம், அம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத கேட்டா இப்ப என்ன இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறேங்கிறியா? வாய் மூடிட்டு